உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மொச்சக்கொட்டை குருமாங்க. இந்த மொச்சக்கொட்டை குருமா ஒரு சில சீசனில் மட்டும்தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். மொச்சக்கொட்டை வர்றப்போ தான். அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணுங்க. இது இட்லி, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம டிஷ்ஷுங்க இது. இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தெரியுது, டிஸ்பிளேலேயும் தெரியுது. பார்த்து முன்னாடி எடுத்து வச்சுங்க, செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிதுக்கு பருப்பு குருமா செய்கிறதுக்கு மொச்சக்கொட்டையை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதை பிதுக்கி உள்ளக்கிற கொட்டை வரைக்கும் எடுத்து வச்சுக்கணுங்க. நான் இதை நைட் பூரா 8 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம் 3, பட்டை 3 ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் எடுத்து சிறுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து மொச்சக்கொட்டை 1 கப்பு பிதுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு நைட்டு ஊற வச்சு 8 மணி நேரம், அதுக்கப்புறம் பிதுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 1 கப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ குருமா வேணுமோ அந்த திக்னஸ் விரும்புகிறோம் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இந்த காரத்துக்கு இந்த மொச்சக்கொட்டை குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வைக்கணுங்க. 3 விசிலுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா குழஞ்சிச்சின்னா குருமா திக்காகிடும், மொச்சக்காவும் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. 3 விசில் வந்ததுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் வந்துச்சு. 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா குருமா பாருங்கள், கலர் பாருங்கள், சும்மா அடிச்சிக்க முடியாதுங்க இந்த கலரு. இதுக்கு தட்டி இட்லி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த குருமாவை போட்டோம்னா கொட்டை தனியாக குருமா தனியாக, அப்பா அவ்வளோதாங்க. கொத்தமல்லி சும்மா வாசனைக்காக தூவிக்கலாம். பாருங்கள், செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்றும் நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.